பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள். மிகவும் பரிசுத்த மரியே, மாசிலா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்திரிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்டு உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளிலும் வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, முது திருத்தாயாய மரியனையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாயன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பேரை கூவி அடைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பேர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பேரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பேர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்களும் அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்களும் திருப்பேரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது ஆத்ம சரீரன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மின் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரலும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மை எங்களுக்கு அளித்தரலும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு வரங்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளை போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ரமணால் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ரமணால் பக்தர்கள் மது திருவிழத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த ரமணால் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இறைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம்.
நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரை எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட் சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மொழியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். சகாயம் தேடினோ தாய் மாமரி உலகமே திசையும் மகள் போற்றி புகழரும் உமற்புத பாடு எங்களை கண்ணோக்குவே தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரிய வால்ட்ரோட்டா என்னும் சகோதரிக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை காட்சி கொடுத்திருக்கிறார். அன்னை பணிகள் வழியாக பல உண்மைகள், அதாவது விவிலியமே, புதிய ஏற்பாடு எவ்வாறு புதிய ஏற்பாட்டின் அந்த பின்னணியை அப்படியே காட்சியாக அவருக்கு தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பிலிருந்து அவர் வளர்ந்த விதம், அவர் பாடுகள் பட்ட ஒவ்வொன்றையும் அவர் காட்சியாக கண்டிருக்கின்றார். அதிலே குறிப்பாக இயேசுனுடைய பிறப்பை பற்றி சிந்திக்கும் பொழுது அவருக்கு இவ்வாறு அந்த காட்சியிலே காண்பிக்கப்பட்டதாம். சூசை மரியாவை அழைத்து கொண்டு கழுதையிலே அமர வைத்து அழைத்து கொண்டு செல்கிறார். அவ்வாறு இவர் பெத்லஹேமுக்கு கணக்கெடுக்கப் போகிறார்கள். அகுஸ்து சீசர் காலத்திலே கிரேனே என்ற மன்னன் ஆண்ட அந்த சமயத்திலே இவர்கள் போய் கணக்கெடுக்கப் போகிறார்கள். அவர் கணக்கெடுக்க போகும் பொழுது இவர் தன்னுடைய தலைமகனை பெற்றெடுக்க அந்த ஒரு சமயத்திலே அவர் வாயும் வயிறுமாக இருக்கிறார். அப்போ
அங்கே போன உடனே எல்லாம் அங்கே இருந்த இடங்களெல்லாம் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் எல்லோருமே கணக்கெடுக்க வந்ததுனால கூட்டம் அலைமோதுகிறது. இடம் கிடைக்கல, தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. அப்போது என்ன செய்கிறாங்க, மாதாவும் சூசையப்பரும் ஒவ்வொரு வீடா போய் இடம் கேட்குறாங்க தங்குறதுக்கு. அந்த நேரத்தில் மாதாமாவுக்கு பிரசவ வலியானது வந்து விடுகிறது. அவங்க துடிக்கிறாங்க, அந்த வழியால் துடிக்கிறாங்க. குழந்தையை பெற்றெடுக்கிற வேண்டிய நேரத்தில் போய் சூசை கேட்குறாரு, ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குறாரு. என் மனைவி பிரசவ வழியில் துடிக்கிறாங்க, தயவு செய்து கொஞ்சம் இடம் தாங்க, என் மனைவி குழந்தை பெற்றெடுத்தோன்னு நாங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு வீடாக கேட்குறாங்க. எல்லோரும் கேட்குறவங்களாம் பட்டு பட்டு பட்டுன்னு கதவை அடைச்சிக்கிறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு சூசை அப்புறம் அழுகிறாரு. அதுவும் குறிப்பாக ஒரு வீட்டில் போய் இடம் கேட்குறாராம்மா, என் மனைவிக்கு தாங்க இடம் தாங்க, கொஞ்சம் தாங்க, நாங்கள் கொஞ்சம் இந்த நைட்டு இருந்துட்டு போயிடும், அதுக்குள்ளே என் மனைவிக்கு குழந்தை பிறந்துடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறதை பார்த்துட்டு மாதாமா சொன்னாங்களாம், சூசை நீங்கள் ஏன் அவங்க காலில் விழுந்தால் கெஞ்சுறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம, கணவரை விட்டு கொடுக்காம நீங்கள் வாங்க, அவங்க காலெல்லாம் போய் விழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாங்களாம். இப்போ கடைசியாக அவங்களுக்கு ஒரு இடத்துல இடம் கிடச்சிருக்கு. அது குகைக்குள்ளே, உங்களுக்கு தெரியும், யாருமே பயன்படுத்தாத குகைக்குள்ளே அவங்க ஆடு மாடை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க, தூசியும் துப்பட்டையுமாக. அங்கே எல்லாம் சிலந்தி வலை கூடு, அங்கே கொசுக்கள், அவ்வளவு நாற்றம். ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிற இடத்துல இந்த அண்ட சராசரியத்தையும் படைத்த கடவுளுக்கு இடம் கிடைத்தது. யாருமே கொடுக்க முன் வரவில்லை. கடைசியாக அவருக்கு கிடைத்ததோ ஒரு குகை. அந்த குகைக்குள்ள அந்த மாட்டு தொழுவத்திலே மரியாள் குழந்தையை பெற்றெடுக்கிறார். நம்ம இங்கே வந்து எவ்வளோ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எத்தனை லட்சத்துக்கு நம்ம குடில் போகிறோம். ஆனால் அந்த குடில் அப்படியா இருந்தது. ஆண்டவர் பிறந்த இடம் அவ்வளவு கேவலமாக இருந்தது. யாருமே, ஏன் ஏழை கூட அங்கே பிறக்க மாட்டாங்க. ஏழை குழந்தை கூட இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்குது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு கூட இயேசுவுக்கு கிடைக்கவில்லை. அங்கே ஆண்டவர் பிறக்கிறார். அப்போது அதுவும் மார்கழி மாதம் குளிரிலே அவர் நடுங்கி கொண்டு இருக்கின்றார். அப்போது பல்லெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குமா. அப்போது சூசை தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி மாதாவுக்கும் இயேசுவுக்கும் கொடுத்து விட்டு கூனி குறுகி போய் மூளையிலே உட்கார்ந்திருந்தாராம். மாதாமாவுக்கும் இயேசுவுக்கும், குழந்தை இயேசுவுக்கும் சூடு கிடைக்கணும், அந்த உஷ்ணம் காற்று கிடைக்கணும்னு சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், அவங்க படுத்திருந்த இடத்த சுற்றி கட்டி வச்சிருக்கிறார். அப்படியாவது அந்த மாடுகள் ஆடுகள் விடும் உஷ்ண காற்று மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பு கிடைக்குமே என்று. இதை பார்த்துவிட்டு மரிய வாழ்ற்றோட்டா அழுதிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இந்த நவநாளிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கின்றன? இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பத்தை போன்ற தெருக்குடும்பமாக இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க தான் உங்களை அழைக்கிறேன். மரியாள் ஒரு மிக சிறந்த இல்லற தலைவியாக திகழ்ந்தார். அதைத்தான் பார்க்கின்றோம். வழக்கமாக மரியாளை நாம் என்ன சொல்லுகிறோம்? இறைவனுடைய தாய் என்று அழைக்கின்றோம். இறைவனுடைய தாய் என்று முக்கியத்துவம் கொடுக்கும் அளவுக்கு, தேவதாய் என்று சொல்லுகிறோம், இறைவனுடைய தாய் என்று முக்கியத்துவம் கொடுத்து மரியாளை தலையிலே தூக்கி வைத்து ஆடுகிறோம். ஆனால் அந்த முக்கியத்துவம் ஒரு மானிட தாய் என்று, மரியாள் இயேசு என்கின்ற ஒரு மனிதருக்கும் தாயாக இருந்தால் என்ற உண்மையை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். விண்ணகம் ஆட்சியை போற்றி வியந்து நாம் அவரை பாராட்டுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் மன்னக வாழ்வின் அர்த்தங்களை, அழகுகளை நாம் அதிகம் கண்டுகொள்வது கிடையாது. துறவிகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவரை வைத்து நாம் பாராட்டுகிற நாம் இல்லற வாழ்வின் சிறப்புகளை பற்றி அதிகம் சிந்திப்பது கிடையாது. ஆக மரியாள் ஒரு இல்லறத்திலே ஒரு மனைவியாக, பண்புமிகு மனைவியாக, பாசமிகு அன்னையாக, ஒரு பொறுப்பு மிகுந்த குடும்ப தலைவியாக வாழ்ந்தார். அவர் எங்களை போன்று துறவர கோலம் கொண்டவர் அல்ல, மாறாக ஒரு இல்லறத்திலே ஒரு கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து ஏதோ வழிநடத்திய ஒரு தாய் தான் அன்னை மரியாள். முதலாவது அன்னையை பார்க்கும் பொழுது அவர் ஒரு நல்ல மனைவியாக சூசையப்பருக்கு இருந்தார். உண்மையாகவே அவர் எப்பொழுதும் கணவனை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டார். அவருடைய தேவைகளை அறிந்திருந்தார். சூசையப்பருடைய தேவைகளை அறிந்திருந்தார். அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டார். அவருடைய இன்பங்களில், துன்பங்களில் பங்கு பெற்றார். அவருடைய ஆர்வங்கள், அக்கறைகளில்
தம்மையும் இணைத்து கொண்டு வாழ்ந்தார். அவருடைய முயற்சிகள் தளர்ச்சிகளிலே, வெற்றிகள் தோல்விகளிலே உடனிருந்து ஊக்கப்படுத்தினார். இதைத்தான் நாம் பார்க்கின்ற மரியா தமக்கு பேறுகாலம் வந்தவுடனே சூசேப்பர் சொல்றார், வா பெத்லகேமுக்கு நம்ம கணக்கெடுக்க போகணும் என்று சொல்கிறார். உடனே அவரோடு பயணிக்கின்றார். அதே போன்று அங்கிருந்து எகிப்துக்கும் மீண்டும் நாசரேத்திற்கும் வந்து கனவுடன் பயணித்து ஒரு அகதியாக எகிப்திலே வாழ்ந்தார். மீண்டும் வந்து ஒரு ஏழையாக சூசையோடு வாழ ஆரம்பித்தார். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது அவர்கள் இயேசுவை தொலைத்து விடுகிறார்கள். 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டு அங்கே கூட மாதாமா என்ன செஞ்சாங்க? தன்னை முன்னிலைப்படுத்தி பேசவில்லையே. அங்கே போயிட்டு நம்மன்னா கணவன் மனைவியை கூட நான் தான் சொல்லுவாங்க. சில பேர் நான் என்ற வார்த்தை தான் வரும், நாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அங்கே கூட போயிட்டு அப்பாவும் நானும் உன்னை தேடினோமே, அங்கே நானும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடினோமே, ஏன் மகனை இவ்வாறு செய்தாய் என்று அங்கேயும் சூசையப்பரைத்தான் முன்னிலைப்படுத்துவார். ஆக எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறார்? கணவனை முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல மனைவிக்குரிய பண்புகளோடு வாழ்ந்தார். கணவன் மேல் அக்கறை கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார். அதனால் தான் சூசேப்பர் இறந்த பொழுது கூட மரியாளுடைய அவருடைய மடியிலே தான் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக எவ்வளவு மரியாள் சூசேப்பரை அன்பு செய்திருப்பார், அதே போன்று சூசேப்பரை மரியாளும் எவ்வளவு அன்பு செய்திருப்பார்கள். ஆக ஒரு நல்ல மனைவியாக மரியாள் வாழ்ந்தார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு நல்ல அன்னையாக இயேசுவுக்கு திகழ்ந்தார். இயேசுவை பெற்றெடுத்து பேணி வளர்த்ததுடன் அவரை பாதுகாக்க எகிப்துக்கு ஒரு அகதியாக ஓடி சென்று இதோ அங்கிருந்தும் எந்த ஒரு தருணத்திலும் சூசேப்பரையும் இயேசுவையும் அவரை விட்டு கொடுக்கவில்லை. பாருங்க, அங்கே போய் 12 வயசுல இயேசு அறிஞர்கள் மத்தியிலே, அறிஞர்களே வியந்து போகும் அளவுக்கு தாடியெல்லாம் நரைத்து முதிர்ந்து போன அறிஞர்கள் மத்தியிலே அமர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் அதற்கு பதில்கள் கொடுத்து கொண்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் சுதந்திரமாக சிந்திக்கவும் கேள்விகள் கேட்கவும் தக்க பதில்கள் தரவும் தேவையான துணிச்சலையும் அறிவையும் அவருக்கு ஊட்டி வளர்த்தார் அன்னை மரியா. அதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. தாய்க்கு இருந்த அந்த துணிவும் அறிவும் அந்த எல்லாமே அங்கிருந்து தான் யாருக்கு வந்தது? இயேசுவுக்கு வந்தது. அவர் கோவிலில் தங்கி 3 நாட்கள் தங்களை பெரும் அங்கலாய்ப்புக்கும் அலைச்சலுக்கும் ஆளாக்கிவிட்ட பொழுதிலும் அவர் என்ன செய்கிறார்கள்? தன் மகனிடம் ஆத்திரம் கொள்ளாது, மகனே ஏன் இப்படி செய்தாய் என நிதானமாக கேள்வி கேட்டு அவர் கூறும் விளக்கத்தையும் பொறுமையோடு கேட்கிறார்கள். எந்த தாய் தகப்பை எப்படி செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்மளா இருந்தால் 4 போடு போட்டு முளைச்சி 3 இலை விடலை, என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிற, வாடான்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கோம். ஆனால் அவர் கனிவு கலந்த கண்டிப்போடு இயேசுவை அழைத்து சென்று இதோ தன்னுடைய பிள்ளையாக அவர் வளர்க்கவில்லை, மாறாக அப்பா பிதாவினுடைய பிள்ளையாக இயேசுவை வளர்த்தார். அதே போன்று அவர் எப்பொழுது தன்னுடைய பணியை தொடங்கினாரோ அங்கே கூட பாருங்க, கானாவூரில் கூட இயேசுவுக்கு ஒரு தயக்கம், இதுதான் சரியான நேரமா என்று தெரியவில்லை அம்மா என்று சொன்ன உடனே, இதுதான் சரியான நேரம் மகனே, உன்னுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் பண்ணி ஆரம்பி, இந்த புதுமையை செய் என்று முதல் புதுமையை செய்வதற்கு இது ஊன்றுகோலாக இருந்தவர் அன்னை மரியா. ஆக அங்கே கூட அந்த துணிச்சலையும் அந்த நேரம் சரியான நேரம் என்பதையும் அன்னை மரியா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து இதோ வளர்க்கிறார். எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை இதோ நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்கள்னு வளர்த்துறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்க்கிறோமா? ஆனால் அன்னை மரியா தன்னுடைய பிள்ளையாக மட்டும் இயேசுவை வளர்க்கவில்லை, மாறாக இதோ தந்தையினுடைய பிள்ளையாக அவர் வளர்த்தார். அதே போன்று அன்னை மரியாள் பொறுப்பு மிகுந்த குடும்ப தலைவியாக இருந்தார். பல பேருடைய ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம்னா உலகத்தோடு ஒத்து போகிற ஆன்மீகம். சில பேருடைய ஆன்மீகம் ஒன்லி கடவுளை, ஆன்மீகம்னா கடவுளை மட்டும் சார்ந்தது. சில பேர் கோவிலே கதின்னு கிடக்கிறது, வீட்டை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க, கணவனை நினைக்க மாட்டாங்க, பிள்ளைங்க இருக்கிற நினைக்க மாட்டாங்க, சோறாக்கணும் தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் அன்னை மரியாளுடைய ஆன்மீகம் இரண்டும் கலந்த கலவை. குடும்பத்தையும் பார்த்து கொண்டார், அதே போன்று கடவுளுக்குரிய கடமைகளையும் செய்து வந்தார். ஆக அவர் சமைத்தல், சலவை செய்தல், வீட்டை பெருக்குதல், கணவனை பேணுதல், குழந்தையை பெற்று வளர்த்தல், எல்லா கடமைகளையும் செய்தார். எந்த ஒரு சலிப்பும் எந்த ஒரு சோர்வும் அவரிடம் இருந்ததாக காணப்படவில்லை. ஆகவே அவர் கடவுளோடும் இணைந்திருந்தார், உலகத்தோடும் இணைந்திருந்தார். அன்றாட இறைவேண்டல்கள், வாராந்திர தொழுகை கூட வழிபாடு, சமய செயல்பாடுகள் மரியாளுடைய ஆன்மீகத்தில் இருந்தது, நிச்சயமாக இருந்தது.
ஆக இவ்வாறு அன்னை மரியாள் ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல அன்னையாக, பொறுப்பு மிகுந்த குடும்ப தலைவியாக சிறந்து விளங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம் குடும்பங்களிலே வாழ்கிறோம். நீங்கள் ஒரு நல்ல கணவனா, நல்ல மனைவியா? சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் பின்பற்றுகிற நாம் அவர்களை போன்று நாம் வாழ்கின்றோமா? உங்களை பார்த்து கேட்கிறேன். எத்தனை பேர் குடும்பங்களில் நீங்கள் கணவர்கள் சூசையப்பரை போல இருக்கிறீங்க, மனைவிகள் அன்னை மரியாதை போல இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். அவ்வாறு வாழ தவறி இருந்தால் நம்ம இவங்களை அதனால தானே திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நல்ல மனைவிக்கு, நல்ல கணவனுக்கு நான் சொல்லுகிற கட்டளைகள் இல்லை பாடங்கள் என்று சொல்லலாம். கையை கட்டுங்கள், பட்ஜெட்டுக்குள் குடும்பம் நடத்துங்க. ஊதாரியாகவோ ஓட்டை கையாகவோ உங்களுடைய கை இருந்து விடக்கூடாது. உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கணவன் சம்பாதிக்கும் அந்த காசை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முறையாக பயன்படுத்துங்கள். கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடாதீர்கள். தவறான வழிகளை கையாண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கணவனிடம் மனைவிடம் பேசி முடிவெடுங்கள். நல்ல தோழியாக இருங்கள், நல்ல நண்பனாக இருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், உதவியாக இருங்கள். மூன்றாவது, நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அவருடைய லட்சியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உதவுங்கள், மரியாதை கொடுங்கள். மற்றவர்களை விட நீங்கள் உங்களுடைய கணவனை மனைவியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். குறைகளை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்காதீர்கள். பலவீனங்கள், குத்தி காட்டி பேசுவது என்று இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அதே போன்று புரிந்து கொள்ளுங்கள். பொறுமை வேண்டும். கண்டிப்பாக ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கிறதுக்கு நேரம் டைம் இருக்காது. பல பேர் சொல்லுவாங்க. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை உங்களுடைய மனைவிக்கு, கணவனுக்கு ஊட்டுங்கள். அதே போன்று அவர்கள் செய்யும் காரியங்களுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவியுங்கள், பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று ஜெபியுங்கள். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும். குறை கூறாதீர்கள். எதிர்பார்ப்புகள் அளவோடு இருக்கட்டும். சந்தோஷமாக இருங்கள். வீட்டிற்குள் வரும்போது ஆவலுள்ளவனாகவும் வெளியே செல்லும்போது வருத்தப்படுபவராகவும் இருங்கள். உங்கள் கணவனும் உங்களுடைய மனைவியும் மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தூதர்கள் கிடையாது. குறைகள் இருக்கதான் செய்யும். ஆகவே குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று கணவன் மனைவியையும் நீங்கள் நல்ல பெற்றோராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மாபெரும் கொடை என்று சொல்லப்படுகிறது. ஆக அவர்களை பெறுவதோடு உங்களுடைய கடமை முடிந்து போவது கிடையாது. இறைவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாக வேண்டும். தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்னரே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே. ஆக ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நிச்சயிக்கப்படாமல் இந்த உலகத்தில் பிறப்பது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் குழந்தைகள். ஆக குடும்பம்தான் முதல் பள்ளி. நீங்கள் தான் ஆசிரியர்கள். முதல் ஆசிரியர்களே நீங்கள் தான், அன்புக்குரியவர்களே. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்காட்டாயிருங்கள். உலகிற்கு கடவுள் எப்படியோ அதே போன்று பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் கடவுள். பிள்ளைகளை நேசிக்கும் பெற்றோராக மட்டும் இருந்து விடாதீர்கள். மாறாக பிள்ளைகளால் மதிக்கப்படுகிற பெற்றோராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுரை கூறும் முன் உங்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். இயேசுவை இளமையிலேயே அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பிறரோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள். கம்பேர் பண்ணாதீங்க. கிண்டல் செய்யாதீர்கள். பட்டப்பெயர் வைத்து கூப்பிடாதீர்கள். அன்பு செலுத்துங்கள். அழுகைக்கு பயப்படாதீர்கள். கண்டித்து திருத்தியாக வேண்டும். அழுகைக்கு நீங்கள் பயந்தால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இழக்க நேரிடும். மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கள். அந்த நேரத்திலே அடித்தால் என்றால் அவன் அடுத்த முறை பொய் தான் சொல்லுவான். மன்னிக்கும் பொழுது மன்னித்து அவர்களை திருத்துங்கள். இல்லை, முடியாது, கூடாது என்று சொல்ல தயக்கம் காட்டாதீர்கள். ஒழுக்கம், கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைகளுக்கு சமரசமே கிடையாது. சமரச பேச்சுக்கே இடமில்லை. லஞ்சம் எப்பொழுதும் கொடுக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள். இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு செய்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்து பழக்காதீர்கள். தாங்களே முடிவெடுக்க உதவுங்கள். ஆலோசனை வழங்குங்கள். முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஒரு வயது வளர்ந்த பிறகு அவர்களையும் முடிவெடுக்க அனுமதியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பின்பாக அவர்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை நடத்தப் போகிறார்கள். ஆக கடைசி வரைக்கும் நீங்களே முடிவெடுத்தால் அவன் வளர்ந்து முடிவெடுப்பான், ஒரு குடும்பத்தை நடத்துவான். ஆகவே அவர்கள் முடிவெடுக்க நீங்கள் உதவ வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும்.
கருத்துக்களை எடுத்து சொல்ல அனுமதியுங்கள். உங்களிடம் தவறு இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்யாதீர்கள். கொடுத்த வாக்கை எப்பொழுதுமே காப்பாற்றுங்கள். அதாவது ஏதாவது வாங்கி கொடுக்குறேனோ இல்லை ஏதாவது சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்களா குடும்பத்தில், அதை செஞ்சாக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். ஒழுக்கத்தில் வளர கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளருங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக, உங்கள் குழந்தைகளாக இல்லை, மாறாக கடவுளுடைய குழந்தைகளாக வளருங்கள். இது ஒரு நாள் கூத்து கிடையாது. இது கடைசி வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வாக்கு. நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் முன்னாடி கொடுத்த வாக்கு. அதை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் இதோ இல்லறத்திற்கு முன்மாதிரியான தம்பதிகள், கணவன் மனைவி, பெற்றோர் என்ற பேற்றை பெறுவீர்கள். சூசையை போன்று, மரியாளை போன்று, இயேசுவை போன்று இது உங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் மது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து மது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இங்கு கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாய தாயி, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமுடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பயந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். மது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் மது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை திட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இறைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடமிருந்த அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரமிருந்து பெற்றுத்தாரும். இக்கால கிறிஸ்துவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியணையை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னிலை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமீன். Moon